வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரப்படை. எங்கள் ஊரில் ஸ்பெஷல் இது. உரப்படை வந்து செய்வாங்க. அது எப்படி செய்கிறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி 2 கிளாஸ் அரிசி, புழுங்கல் அரிசியை வந்து எடுத்து இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து முருங்கை இலை வந்து தேவை, முருங்கைக்கீரை தேவை, 3 வத்தல், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் வந்து ஒரு குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தது, ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த ஜீரகம், மிளகு, சோம்பு, வத்தல் இது எல்லாத்தையும் ஊற வச்ச அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அரைக்கிறப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கலர் நல்லா கொடுக்கும். வாங்க அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அடை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது தோசை மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக, கொஞ்சம் குறகுறப்பாக மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பிசையும் போது ஈஸியாக இருக்கும். திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில. அதனால் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிடுங்க. கூடவே நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான். அடை மாதிரி வாக்கணும், அவ்வளோதான். இப்போ தோசைக்கல் வந்து வச்சாச்சு. கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்துடலாம். கல் சூடாயிடுச்சு. நல்லா அடை மாதிரி நல்லா பரப்பி வச்சுடுங்க. சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய முருங்கை இலை இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. உரப்படைன்னு இதுக்கு பேர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில சூப்பராக இருக்கும். கீழே வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அழகாக வரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம். எதோ செய்கிறேன் அப்படின்னு மீனில் தான் எதோ செய்ய போகிறேன்னு நினச்சி தலைவர் வந்துட்டார். எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடும். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கலர் பாருங்கள், ஸோ டெலிஷியஸ். லுக்கு மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இதையும் குயிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு கூட செய்யலாம். மூடி போட்டு ஆனால் திருப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குயிக்காக வேகும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ மிடில்லே வச்சுட்டிங்கன்னா தான் நல்லது. ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சாலும் கரியும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அடை ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. பிகினர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். உரப்பு அடை ரெடி.